பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்டோவுக்கான செயலியை அரசே தொடங்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்டோவுக்கான செயலியை அரசே தொடங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் மாநில செயலாளர் வி. குப்புசாமி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக இருந்து தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களது பிரச்சனைகளை கடந்த ஆட்சியில் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு கட்ட மனுக்களையும் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் புதியதாக வந்திருக்கின்ற தவேக அரசாங்கத்திற்கு எங்களது முதல் கோரிக்கையாக இந்த போராட்டத்தினை அகில இந்திய அளவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் எத்தனால் கலப்பு, அதே போல BNS 106, 12 இதை போன்ற பல்வேறு விஷயங்கள், டோல்கேட் உள்ளிட்ட மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் மாநில அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் முக்கியமாக அரசு போக்குவரத்துக்கும் ஏராளமான பிரச்சனைகள். எங்களது கோரிக்கை பட்டியல் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். அதிலே கூட நாங்கள் தெளிவாக 20-25 கோரிக்கைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த முறை ஆரம்ப கட்டத்தில் இப்படி இருக்கும். அதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். அரசாங்கம் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தும் போது ஒரு நாளைக்கு 10 வண்டி 20 வண்டி எப்சி பண்ணது போய் இன்னைக்கு 1 வண்டி 2 வண்டி பண்ணாவே போதும் அப்படின்ற நிலைமைக்கு, அல்லது அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற முறையில் அவங்க கடமையை, அதான் கமா புல் ஸ்டாப் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வண்டிகளை திருப்பி திருப்பி வருவிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் அரசாங்கம் கூடுதலாக கவனிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் சார், லஞ்சத்துக்கு புறக்கணிக்கிறாங்கன்றப்போ 9 மணிக்கு வர்றாங்க, 5 மணி வரைக்கும் நாங்க எங்க வேலையை செய்யறோம்ன்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப கேள்வி கேட்கிற உங்களுக்கே தெரியும், ராத்திரி 8 மணிக்கு கூட RTO ஆபீஸ்ல வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அது எதுக்கு வேலை செஞ்சாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இந்த அவர்களுக்கான குறிப்பிட்ட அந்த 8 மணி நேர வேலையை அவர்கள் உணர்வுபூர்வமாக செய்தார்கள் என்றால் இந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி எல்லா துறைகளிலும், அது RTO துறையாக இருந்தாலும் சரி, அரசில் உள்ள காவல்துறை உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வேக்கண்ட் நிறைய இருக்கு. அதை இந்த அரசாங்கம் சரி செய்யும் போது இதெல்லாம் சரியாகும்.